இன்னும் சரியா சொல்லட்டுமா? அவன் எழுதச் சொல்வதால் நான் எழுதுகிறேன் என்பவன் தொழிலாளி. அவன் எழுதச் சொல்வதால் நான் எழுதுகிறேன் என்பவன் தொழிலாளி. என்னால் எழுதாமல் இருக்க முடியாது என்று எழுதுகிறவன் தான் படைப்பாளி. கம்பன் இலக்கிய தொழிலாளி அல்ல, படைப்பாளி. அவன் உள்ளே குமிழியிட்டு கொண்டு வந்த பலவிதமான எண்ணங்களை அவன் கொட்டித்து இருக்கிறார். என்கிட்ட 3 கவிஞர் பற்றி ஒரு கருத்து கேட்டாங்க. அவங்க பேர் சொல்ல முடியாது, எனக்கு சிக்கல் இருக்கு. இந்த 3 கவிஞரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. ஒரு 3 பேரும் புகழ்பெற்ற கவிஞர்கள். அவங்க பேரை சொல்லி என்கிட்ட கேட்கறாங்க, இந்த 3 கவிஞர்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. நான் என்ன பதில் சொன்னேன் தெரியுமா? ஒரு கவிஞரை சொல்லிட்டு, அவரை பொறுத்தளவில் கவிதை என்பது அவருக்கு ஒரு பூ பூத்தல். அவருக்கு அது ஒரு பூ பூத்தல். ஒரு செடியால் பூ பூக்காமல் இருக்க முடியாது, அதுபோல் அவரால் எழுதாமல் இருக்க முடியாது. அந்த கவிஞனை பொறுத்த அளவில் அவருக்கு கவிதை என்பது பூ பூத்தல். இன்னொரு கவிஞரை சொன்னேன், அவரை பொறுத்த அளவில் கவிதை என்பது அவருக்கு தொழில்நுட்பம். அது ஒரு டெக்னிக்கல் நாலேஜ். இந்த வார்த்தையோட அந்த வார்த்தையை போட்டா கண்டிப்பா கிளாப்ஸ் வாங்கிடலாம், அந்த வார்த்தையோட இந்த வார்த்தையை சேர்த்தா கண்டிப்பா எல்லாம் ரசிச்சிருவான். அவருக்கு அது டெக்னிக்கல் நோகோ அவருக்கு தெரியும். ஒரு கவிஞரை சொல்லி சொன்னேன், அவரை பொறுத்தளவில் கவிதை என்பது பூ பூத்தல். இன்னொரு கவிஞரை சொன்னேன், அவரை பொறுத்தளவில் கவிதை என்பது தொழில்நுட்பம். இன்னொரு கவிஞரை பொறுத்தளவில் அது வெறும் வயிற்று பிழைப்பு. வயிற்று பிழைப்புக்காக எழுதுவது கவிதை ஆகாது. தொழில்நுட்பம் சாமர்த்தியமே ஒழிய சத்தியமாகாது. எழுதாமல் இருக்க முடியவில்லை என்ற பூப்பூத்தல் நிகழ்கிறது, அதுதான் உண்மையான இலக்கியமாக மாற முடியும். எனவே கம்பன் இந்த இலக்கியத்தை எழுதியதற்கு காரணம் யாரையோ திருப்தி செய்வதற்காக அல்ல, தன்னை திருப்தி செய்து கொள்வதற்காக. அவனால எழுதாம இருக்க முடியாது, இதை எழுதாம இருக்கவே முடியாது. அப்படி பொங்கி பெருகி அவன் உள்ளத்திலிருந்து புறப்படுகிறது. இப்ப இவர் சொன்னபடி எடுத்துக்கிட்டு இலக்கியவாதிகளுக்காக எழுதினார்னா கம்பனை எப்படி பின்பற்றுவது? எல்லாரும் ஒரு கம்பராமாயணம் எழுதுவதா? எழுதுனதே எங்க வைக்கிறதுன்னு தெரியல. அப்ப எல்லாரும் ஆளுக்கு ஒரு கம்பராமாயண இலக்கியவாதி எல்லாம் கம்பனை பின்பற்றுறேன்னு சொல்லி அவன் ஒரு புத்தகத்தை எழுதி கொண்டாந்து அது பாட்டுக்கு வால்யூமா வச்சா 8 காண்டம் 10 காண்டம் வச்சா யார் படிக்கிறது? அப்ப கம்பனை பின்பற்றுவது இலக்கியவாதின்னு சொன்னா எப்படி பின்பற்றுவதுங்கிறதுக்கு அர்த்தம் வரும். அந்த நெறிமுறைகளை பின்பற்றுவதா, கம்பன் சொன்ன இலக்கிய நுட்பங்களை பின்பற்றுவதா, கம்பன் சொல்லுகிற வாழ்வியலை பின்பற்றுவதா? இவர் கட்சியை எடுத்துக்கிட்டீங்கன்னா வாழ்வியல் என்ன, நீ ஒரு மனைவியோட இரு, ஒழுக்கத்தோட இரு. அப்படி வந்துட்டாலே ஒரு சிக்கல் வந்துடும். நீ ஒரு மனைவியோடு இரு என்பது இலக்கியம் அல்ல, ஒரு மனைவியோடு இருத்தல் என்பது பற்றற்ற நிலையில் நெறியோடு வாழ்கிற வாழ்வியல். வாழ்வியல் என்பது உன்னுடைய ஆன்மீக உணர்வாக மாறிடும். சரியான வாழ்க்கையை வாழ்கிறவன் இப்படித்தான் வாழ்வான் அப்படின்னு ஆயிடும். ஒரு இலக்கியவாதி ஒரு மனைவியோடு இருக்கணும் ஏதாவது கட்டாயம் இருக்கா? தப்பா நினைக்காதீங்க. கவிஞர் கண்ணதாசன் மிகப்பெரிய இலக்கியவாதி. அவர் வாழ்க்கையில ஒரு பல பெண்களோடு வாழ்ந்தவர். நான் அதை தப்புன்னு சொல்லல. கண்ணதாசன் இருக்கிற சிறப்பு என்னன்னா, நான் அப்படித்தான் வாழ்ந்தேன் என்று ஒப்புக்கொண்டார் அல்லவா, ஒப்புக்கொள்ளுதலில் ஒரு ஒழுக்கம் இருந்தது. அவர் பொய் சொன்னது இல்லையே. நான் உலக மகா உத்தமன் ஒரு பொய் சொன்னதே இல்லையே. அவரை பொறுத்த வரைக்கும் உண்மை என்ன பொறுத்தளவு சார், கண்ணதாசன் அந்த வகையில யோகியன். எப்படி தெரியுங்களா? திருவள்ளுவர் அரணுக்கு இலக்கணம் எழுதிட்டே வந்தார். அறம் என்பது ஒரு மனைவியோடு இருத்தல்னு சொல்லல, அறம் என்பது வாழ்க்கையில் குடிக்காமல் இருத்தல்னு சொல்லல. அவர் எப்படி முடிச்சார் தெரியுமா? பொய்யாமை ஆற்றின் அறம் பிற செய்யாமை நன்று. கண்ணதாசன் பொய்யே சொன்னதில்லை. அவர் பொய்யே சொல்ல மாட்டார். குடிச்சியா? ஆமா குடிச்சேன். கெட்டு போனியா? ஆமா கெட்டு போனேன். அவருடைய கவிதா ஹோட்டல்ல ஒரு ப்ராஸ்டியூட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. போலீஸ்கார் கொண்டு போய் ஜீப்ல போட போறார். அவர் சொன்னார், இந்தா அவளை ஜீப்ல ஏத்துறதா இருந்தா என்னையும் ஏத்து. ஏன்? நான் தான் அவ கூட இருந்தேன், நீ அவளை ஏத்துறியா? என்னையும் ஏத்து. சார் சட்டத்தில் அதுக்கு இடம் இல்லை, அப்ப அவளை விட்டுடு. சார் யார் சார் சொல்லுவா அவளை கூட்டிட்டு போய் என்ன விட்டுடு தானே சொல்லுவா? அப்போ வித்தியாசம். ஒரு படைப்பாளி இலக்கியவாதி, அவர் இலக்கியவாதி, அவருக்கு தனி மனித ஒழுக்கத்தை பத்தி பெருசா கவலை இல்லை. ஆனாலும் பொய் சொல்வதில்லை என்ற அறத்தில் அந்த மனிதன் மேன்மையாக நிற்கிறார். எனவே இலக்கியத்தை பின்பற்றுதல் என்றால் தனி மனித ஒழுக்கங்களை பின்பற்றுதல் என்று இவர் சொன்ன இலக்கணத்தை எடுத்துக்கொண்டால் அது இலக்கியத்தை பின்பற்றுவதாக ஆகாது, ஆன்மீக வாழ்வியலாக ஆகிவிடும். அப்படியே இருக்கட்டும். அரசியல்வாதிக்கு அவங்க சொல்றாங்க, என்ன அரசியலுக்கு சொல்றாங்க? அரசியல்வாதி நேர்மையா இருக்கணும். நான் தான் ராமலிங்கத்தை கிராஸ் பண்ணி கேட்டேன், எது ஒழுக்கம்? பரதனை மாதிரி இருக்கிறது. பரதன் எப்படி இருந்தா? பற்றில்லாமல் இருத்தல் என்பது ஒரு ஆன்மீக வாழ்வியலா அல்லது ஒரு அரசியல்வாதிக்குரிய இலக்கணமா? அரசியல்வாதின்னு சொன்னா ஜூலியர் சீசன் அரசியல்வாதி தான், அகஸ்டஸ் சீசன் அரசியல்வாதி தான், அவுரங்கசீப்பும் அரசியல்வாதி தான், உங்களுக்கு அக்பரும் அரசியல்வாதி தான். அரசியல்வாதிக்குரிய இலக்கணத்தோடு வாழ்ந்தவர்கள் ராஜராஜ சோழன் அரசியல்வாதி தான். ராஜராஜ சோழன் பிரம்மாண்டமான ஒரு வாழ்க்கையை நடத்தினா, பிரம்மாண்டமான கட்டிடங்களை கட்டினா. அப்ப அரசியல்வாதிக்கு இலக்கணம் சொல்ற போது பரதன மாதிரி நேர்மையா இருக்கணும்னா
அந்த இடத்துல ஆன்மீக வாழ்க்கையைத்தான் மறுபடியும் நீங்க கொண்டு வரீங்களே ஒழிய அரசியல்வாதிக்குரிய இலக்கணம் அதை எப்படி பொருத்த முடியும்? ஒரு அரசியல்வாதி அரசு என்பதை எப்படி நடத்த வேண்டும் என்பதை தீர்மானிக்க வேண்டும். அந்த அரசை எப்படி கொண்டு செலுத்தணும் அப்படிங்கிற நெறிமுறையில தெளிவா இருக்க வேண்டும். அப்ப நிறைய அரசியல் தலைவர்கள் உதாரணத்துக்கு இருக்கிறாங்க. நான் சொல்ற போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும். அப்படியான ஆன்மீகம் தான் சரியானபடி பின்பற்றத்தக்கது நீ சொல்ல வரியா? எனக்கு வேற வேலை இல்லையா? இன்னும் இவங்களை காப்பாத்துறது தான் என் வேலையா? ஒரு ஆன்மீக நெறிமுறைப்படி வாழ்வதே சரி அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் நான் கம்பனை வந்து பின்பற்றுங்கன்னு சொல்றேன். அப்படி இல்லை. நான் இப்ப இந்த 3 கட்சியினுடைய வேறையும் உருவுனா 3 கட்சியினுடைய ஆழமான அடியாழத்துக்கு போனா ஒரு விடை கிடைக்கும். என்ன? இவங்க அரசியல்வாதியில மோசமான அரசியல்வாதியை குறை சொல்றாங்க, ஆன்மீகவாதியில மோசமான சாமியாரை குறை சொல்றாங்க, இலக்கியவாதியில மோசமான இலக்கியவாதியை இவங்க குறை சொல்றாங்க. அப்ப என்ன அர்த்தம்னா குறை சொல்லாதபடி வாழ்தலை தான் 3 பேர் சேர்ந்து பேசுறாங்க. கரெக்டா? குறை சொல்லாதபடி வாழ்தலை தான் 3 பேர் சேர்ந்து பேசுறாங்க. குறை சொல்லாதபடி வாழ்தல்னு சொன்னா என்ன அர்த்தம்? அதான் மனிதன் விழிக்கிற நிலைன்னு அர்த்தம். இப்ப நான் ஒரு காரியம் பண்ணேன்னா எனக்கு ஒரு விழிப்பு இருக்கணும். ஒரு சின்ன உதாரணம். மணி இப்போ 9:35. நான் பாட்டுக்கு வளவளன்னு ஒரு 10:15 மணி வரைக்கும் பேசிக்கிட்டு இருந்தா நான் விழிப்பு இல்லாத ஆள்னு அர்த்தம். அவங்கவுங்க சாப்பிட வேண்டாமா, அவங்கவுங்க தூங்க வேண்டாமா, அவங்கவுங்க வீட்டுக்கு போக வேண்டாமா அப்படின்னு இப்ப இருக்கிற சூழல்ல நான் 2 நிமிஷத்துக்குள்ள தீர்ப்பை முடிக்கணும்னு தெரிஞ்சாதான் நான் விழிப்போட இருக்கிறேன்னு அர்த்தம். இப்ப நான் என்ன செய்யறேன்? இதை எவ்வளவு நேரம் செய்யலாம், இதை எப்படி செய்யலாம், இதை விட அதிகமா பண்ணினா நான் ஒரு வகையான புகழ் போதையில இருக்கிறேன்னு அர்த்தம். தீர்ப்பை உடனே சொன்னாதான் நான் விழிப்பு நிலையில் இருக்கிறேன்னு பொருள். மன்னிச்சுங்க, இன்றைக்கு மனிதர்கள் காலையில் தூக்கத்திலிருந்து விழித்து விடுகிறார்கள், ஆனால் வாழ்க்கையின் சகல மயக்கங்களில் இருந்தும் விழிப்பதே இல்லை. குடிச்சவனுக்கு கூட குடி போதை போயிடுது, குடிக்காதவனுக்கு போதை போகவே மாட்டேங்குது. குடிச்சவன் குடிக்காத பையன் குடியில ஏதோ உளறிக்கிட்டு இருப்பான், நம்மால் குடிக்காமையே உளறான்னு. என்ன பண்ணுவீங்க? எத்தனை போதை இருக்குங்கிறீங்க? விதவிதமான போதை. எப்படி? ஒரு காமம் ஒரு போதை, புகழ் ஒரு போதை, ஜாதி ஒரு போதை, அந்தஸ்து ஒரு போதை, தன்னை பிறர் பாராட்டுவதை ரசிப்பது ஒரு போதை. இப்படி விதவிதமான போதைகளுக்கு நம்மவர்கள் மயங்கி கிடக்கிறார்கள். இப்ப விழிப்படையணும் எல்லாத்திலிருந்தும். எப்படி விழிப்படையணும்? நான் ஒரு அரசியல்வாதின்னு வச்சுங்க, என்னடா சம்பாதிக்க போறோம், எவ்வளவுதான் சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம்? ஒரு காலத்துல எல்லாரும் தானே செத்து போறோம். நம்ம இருக்கிற வரைக்கும் நம்ம சரியா நடந்தோம், நாளைக்கு வரலாற்றுல இடம் இருந்தா அதான் சரியான ஒரு அரசியலா இருக்கும். அரசியல்வாதி விழிக்கணும், ஒரு ஆன்மீகவாதி விழிக்கணும். எப்படி? நான் என்ன ஒரு சாமியாரா இருக்கிறேன், 10,000 பேர் என் காலில் விழுறானே, 10,000 பேர் என் காலில் விழற அளவுக்கு எனக்கு யோகியதை இருக்கா? இவ்வளவு பேர் என்ன கும்பிடுற அளவுக்கு நான் யோகியதையா இருக்கிறேன்னா அவன் விழிப்படையணும். ஆன்மீகவாதி விழிப்படையணும், இலக்கியவாதி விழிப்படையணும், அரசியல்வாதி விழிப்படையணும். அப்போ கம்பனை பின்பற்றுவது யாருடைய பொறுப்பு என்றால், விழிப்படைகிறவர்கள் கம்பனை பின்பற்ற வேண்டும். விழிப்படைய முடியாதவர்கள் கம்பனை படித்துவிட்டு நிறுத்தி விடுவார்களே ஒழிய ஒருபோதும் பின்பற்ற மாட்டார்கள். இப்ப நம்முடைய தலைப்பை நோக்கி இன்னும் கொஞ்சம் நெருங்கி வருவோம். விழிப்படைதல் என்பது சமயவாதிக்கு மட்டும்தான் நடக்குமா? விழிப்படைதல் என்பது ஆன்மீகவாதிக்கு மட்டும்தான் நடக்கணுமா? விழிப்படைதல் என்பது அரசியல்வாதிக்கு மட்டும்தான் நடக்கணுமா? இந்த பட்டிமன்றத்தில் மட்டும் ஒரு ஆச்சரியம் நடந்தது. என்ன ஆச்சரியம் தெரியுங்களா? பட்டிமன்றம் தொடங்குவதற்கு முன்பே தீர்ப்பு வெளிவந்து விட்டது. நான் தீர்ப்பு சொல்லல, வேலுசாமியா கேட்டாங்கல்ல, இவங்க 3 பேர் தானா, மற்றவங்க யாருமே இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப அதான் தீர்ப்பு, அதான் தீர்ப்பு. என்ன? கம்பனை பின்பற்ற வேண்டியது விழிப்படைந்த எல்லோருடைய பொறுப்புமே ஒழிய அதை சமயவாதி, இலக்கியவாதி, அரசியல்வாதி என்று ஒதுக்கிவிட்டு மற்றவர்கள் எகிரி குதித்து ஓடாதீர்கள். இந்த நாட்டில் அரசியல்வாதி விழிப்படைஞ்சிட்டா எல்லாம் சரியா போடும் சொல்லிட்டு நீங்க உங்க வேலையை காட்டாதீங்க. ஆன்மீகவாதி விழிப்படைஞ்சிட்டா சரியா போடும்னா, ஆன்மீகவாதி விழிப்படைஞ்சா நித்யானந்தா தான் மோட்சத்துக்கு போக முடியுமே ஒழிய நீங்க போக முடியாது. நித்யானந்தா எக்கேடு கேட்டா நமக்கு என்ன? நீங்க எப்படி உருப்படுறதுங்க யோசிக்கணுமா இல்லையா? எனவே கம்பனை பின்பற்ற, அதாவது இன்றைய சூழலில் கம்பனை பெரிதும் பின்பற்ற வேண்டியவர்கள் விழிப்படைந்த எல்லோருமே. அதனால் அரசியல்வாதி, இலக்கியவாதி, ஆன்மீகவாதி என்ற இந்த 3 வழக்குகளையும் நான் தள்ளுபடி செய்து விழிப்படைய வேண்டியவர்கள் எல்லோருமே என்பதை தீர்ப்பாக சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி.